ரிஷபராசி நண்பர்களே, பராபவ வருடம் ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும், துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். எடுத்த செயலை எளிதில் முடித்து வெற்றி காண்பீர்கள். உங்கள் ராசியிலேயே விரையாதிபதி செவ்வாய் இருப்பதால் விரயங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். என்றாலும் அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது. உடன்பிறப்புகளின் வழியில் நடைபெறும் சுப காரியங்கள் அதை முன்னின்று நடத்தும் வாய்ப்புகள் கிடைக்கும். ஆடி 15ஆம் தேதி, அதாவது 31/7/2026 அன்று கடகராசிக்கு புதன் செல்கிறார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். அவரோடு உச்ச குருவும் இணைந்திருப்பதால் அதிக நன்மைகள் நடைபெறும். உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும்போது குடும்பத்தில் நல்லது நடக்கும். பிள்ளைகளால் பெருமை சேரும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பாதியில் நின்ற பணிகள் அனைத்தும் தொடரும். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். அவர்கள் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் அல்லது பணிபுரிய வேண்டும் என்ற ஆசைப்பட்டால் அதுவும் நிறைவேறும். அதே போல் ஆடி 16ஆம் தேதி 1/8/2026 அன்று மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். விரயாதிபதியான அவர் தனஸ்தானத்திற்கு வரும்போது விரயங்கள் அதிகமாகும். என்றாலும் விரயத்திற்கு ஏற்ப பண வரவும் இருக்கும். இடம் பூமி விற்பனையால் லாபம் கிடைக்கும். உடன்பிறப்புகளின் திருமண முயற்சி கைகூடும். நீண்ட தூரம் பயணம் பற்றிய திட்டம் நடைபெறும். இடமாற்றம், வீடு மாற்றம் பற்றிய சிந்தனைகள் நிறைவேறும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். உதாசீனப்படுத்திய உறவினர்கள் ஓடி வந்து இணைவார்கள். உங்கள் முன்னேற்றம் ஆச்சரியப்படும்படி அமையும். வியாபார முன்னேற்றம் கருதி புதிய கூட்டாளிகளை இணைத்து கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். அதே போல் ஆடி 17ஆம் தேதி 2/8/2026 அன்று கன்னிராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. அதே சமயம் சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதி என்பதால் பணியில் நிரந்தரம் ஏற்படும். உயர்மட்ட அதிகாரிகளால் வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும். விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கும் நேரம் இது. உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. உங்கள் ராசிநாதன் நீசம் பெறுவதால் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. முதலில் தடுமாற்றம் ஏற்பட்டாலும் இறுதியில் அது சிறப்பாக நடைபெறும்.